கிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் சிறுக வேண்டும், கர்த்தர் உங்களுக்குள் பெருக வேண்டும். ஆதார வசனம் 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஜெயிக்க பிறந்தவர்களை, கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு அற்புதமான வாழ்வு, உன்னத வாழ்வு, மன ரம்மியமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் வாழ வைக்கும் வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு. அதனால தான் கிறிஸ்துவ வாழ்வு என்று சொல்கிறோம். அவர் வேறு, நாம் வேறு இல்லை. அவர் நம்ம உலக பிரகாரமாக வாழ்கிற வாழ்வு வேறு, ஆவிக்குரிய அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது. இரண்டும் இணைந்தது தான். ஒரு திருமண பந்தம் போன்றது நம்முடைய வாழ்வு. திருமணத்திற்கு முதல் நாள் மணவாளன் வேறு, மணவாட்டி வேறு. திருமணம் முடிந்து உடன்படிக்கை கையொப்பம் இட்டபின், ரெஜிஸ்டரில் கையெழுத்து இட்டவுடன் மணவாளுடைய அத்தனையும் மணவாட்டியது உடையது. இதை யாரும் விலக்கி சொல்ல வேண்டியதே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக மணவாட்டி உடையது. சபை மணவாட்டி, கிறிஸ்து சபைக்கு தலை, மணவாளன். நாம் தான் சபை. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, ஆத்துமாக்களால் நிறைந்தது. எல்லா ஆத்துமாக்குள்ளது என்னுடையது என்கிறார் கர்த்தர். கிறிஸ்து ஆத்துமாவிற்கு மணவாளன். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட பின், கிறிஸ்துவிடம் வந்த பின் எதை குறித்தும் கலங்க வேண்டியது இல்லை, ஏங்க வேண்டியது இல்லை, தயங்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் ஆத்துமா மணவாளன், அவரிடம் வந்துவிட்டோம். அவர் சகல பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்கிறார். ஆத்துமாவுக்கு மட்டுமல்ல, உலக வாழ்க்கைக்கும் எடுத்துக்கொள்கிறார். ஒரு மணவாளன் மணவாட்டியை பொறுப்பெடுத்துக் கொள்வது போல, என்னிடம் வந்து சொல், தெரிவித்து விடு, சாட்டி விடு, தள்ளிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். நீ எப்போதும் இலைப்பார்தலோடு, ஆத்தும இலைப்பார்தலோடு, சமாதானத்தோடு என்னோடு நடந்து வா என்கிறார். நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. லூக்கா 15:31. நீ நாம் எப்போதும் அவரோடு இருக்கும் பட்சத்தில் அவருடையதெல்லாம் நம்முடையது. இது கேட்க வேண்டிய கேள்வி, கேட்க வேண்டிய சந்தேகம் வர வேண்டிய அவசியமே இல்லை. இது அப்படியே ஒரு குழந்தை போல விசுவாசித்து நாம் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை, விடுதலையை, சமாதானத்தை, நல்ல பண்புகளை எடுத்து எனவாக்கி கொள்கிறேன் என்று பிரகடனம் செய்ய வேண்டும். இதற்கு நாம் பயப்படுகிறோம், தயங்குகிறோம். ஏனென்றால் எப்போ சொன்னார், எப்பொழுது என்னிடம் சொன்னார் என்று மனதில் 1000 கேள்விகள் ஓடுகிறது. இது நியாயம்தான். இதற்கு காரணம், இதற்குத்தான் நாம் அவரை அறிகிற அறிவில் தேர வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. சந்தேகமெல்லாம் போய்விடும். எதை கேட்பதால்? வேத வசனங்களை கேட்பதால். வேதத்தில் தான் சகலத்தையும் எழுதி வைத்து விட்டார். தான் யார், நாம் யார், எங்கே இருந்தோம், எப்படி தேவ மக்களாய் மாறினோம், இதற்கு நாம் என்ன செய்து கொடுத்து இந்த ரட்சிப்பை அடைந்தோம், இனி நம் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் விலாவாரியாக ஒரு குழந்தை கூட புரிந்து கொள்ளும் வகையில் கொடுக்கப்பட்டிருக்க. ஆண்டவரின் பிள்ளையான பின்பும் இந்த வாழ்வை ஒரு மேஜிக்கு போல நினைக்கிறார்கள். இதை செய்து, அதை செய்து, இந்த மீட்டிங் போய், அந்த மீட்டிங் போய், இப்படி உபவாச கூட்டத்திற்கு போனால், இத்தனை முறை எழுதினால், இத்தனை முறை சொன்னால் ஆசீர்வாத கதவுகள் திறக்கும் என்று இன்னும் அறியாமலேயே மக்கள் அலைகிறார்கள். தேவ மக்களே, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இயேசு எந்த கதவையும் பூட்டி வைக்கவில்லை. நமக்கு திறந்த வாசல். அவருடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு அறிக்கை செய்து உள்ளே வந்துவிட்டோம். சர்வலோக தகப்பனின் பிள்ளையாய் மாறிவிட்டோம். அங்கீகாரம் பரலோகம் கொடுத்து விட்டது. இப்படி எதுவுமே செய்யாமல் சர்வத்திற்கு சுதந்திரவாளியாக நம்மை மாற்றின தேவன், அங்கீகாரம் கொடுத்த தேவன், இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு நம்மை அலைய விடுவாரா என்ன? இது அறியாமல் வருவது. எதை அறியாமல்? நம்முடைய சுதந்திரம் என்ன, எப்படி அடைவது என்பதை, நம் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை. இது வேறு எங்கும் தேடக்கூடாது. வேதத்தை முறையாக வாசியுங்கள். சபைக்கு, ஆராதனைக்கு தவறாமல் போய்விடுங்கள். அங்கே விளக்கம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே வாசித்திருந்தால்தான் இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும். அதனால் தான் சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் என்று எபிரேயர் 10:25 பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறையான வேத வாசிப்பு, வார்த்தையை தியானித்தல், சபையில் விளக்கம் பெறுதல், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டல், இதுதான் நம்முடைய அறிவை பெருக்கும். இந்த அறிவு விருத்தியாகும் போது மட்டும்தான் சகல ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். இதற்கு 2 பேதுரு 1:3 வாசியுங்கள். ஜெபம் செய்தல், உங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்த நடத்தல்,
வேண்டாம் என்பதை உடனடியாக எந்த யோசனையும் செய்யாமல் விட்டுவிட வேண்டும். செய் என்பதை முழு மனதோடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் கணவன் மனைவி உறவு, ஆத்மாவுக்கு அவர் மணவாளன். அப்போ நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது முறை, தெய்வீக திட்டம். கணவனுக்கு மனைவி அடங்கி இருக்க வேண்டும், கேட்க வேண்டும். இவர்களுக்கு பிள்ளைகள் அடங்கி இருக்க வேண்டும். இது தெய்வீக ஆர்டர். இதை நம்ம மாற்றக்கூடாது. அவரது கிருபை உங்களுக்கு காலைதோறும் கொடுக்கப்படுகிறது. எதற்கு? சவால்களை சந்திப்பதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு, வாழ்க்கையை வாழ்வதற்கு, திடமாக நிற்பதற்கு, எல்லாவற்றுக்கும் இந்த கிருபை போதுமானது. இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். எதற்கு நாம் கெஞ்சி பிச்சைக்காரனை போல் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது புரியும். ஒரு பிள்ளை ஒரு வீட்டுக்குள்ளேயே அம்மாடம் போய் கெஞ்சுமா சாப்பாட்டுக்கு? யோசித்து பாருங்கள். இது புரிய வேண்டும். புரிந்தால்தான் நீங்கள் அவரை அறிகிற அறிவில் தேர்ந்து வருகிறீர்கள் என்பதாகும். உங்களுக்குள் தைரியமும் தெளிவும் இருந்தால் வந்துவிட்டால் நீங்கள் அறிந்து கொண்டு வருகிறீர்கள் என்பது அர்த்தமாகும். முற்றினவன் தேறினவன் ஒருவரும் இல்லை. இது வளர்ந்து கொண்டே தான் வர வேண்டும். இந்த அறிவு வளரும் போதுதான் புரியும் வேதத்துள்ள வாக்குத்தத்தங்கள் யாவும் உங்களுடையது என்று. அப்போஸ்தலர் 2:39 சொல்லுது பாருங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிற. முதல் யூதர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ நாம் தூரத்தில் உள்ள யாவரும், எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். சுகம், செழிப்பு, கனம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் கர்த்தருடையது. அவரிடம் இல்லாத ஒன்றை வெளியில் தேடி நீங்கள் எடுக்க முடியாது என்ற அறிவு வந்தவுடன், ஓ இவைகளெல்லாம் என்னுடையது என்ற தெளிவு வந்த மாத்திரத்தில் உங்களது ஆத்மா மகிழ்ச்சியினால் துள்ளி குதிக்கும். உங்கள் ஆத்மா முதல்ல மகிழ்ச்சியாக வேண்டும். அது எப்போ மகிழ்ச்சியாகும் என்றால் சந்தேகத்துடனும் கேள்வியுடன் இருந்தால் மகிழ்ச்சி ஆகாது. இந்த சந்தேகம் கேள்வியில் எல்லாம் வெளியேறிவிடும். அவரை அறிகிற அறிவு வர வர நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஒளியானது வரும்பொழுது இருளானது மறைந்து போகும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அது உள்ளே வர வர எல்லாம் ஓடி போய்விடும். மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் இருக்க இடத்தில் மட்டும்தான் ஆசீர்வாதம் தங்கும். அது கிரியைகளாக வெளிப்படும். நீங்கள் என்ன தலைகளாக குதிச்சாலும் நடக்காது. பொக்கிஷத்தை கண்டடைந்தவர்கள் போல இருப்பீர்கள். சகல அதிகாரம் வல்லமையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். எப்பொழுது? அவரை அறிவில் தேறி வர வர வர. சரி, இவைகளை ஒவ்வொன்றாய் எப்படி எடுத்துக்கொள்வது, நமதாக்கிக் கொள்வது, இதையும் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் ஏற்கனவே எப்பொழுது சொல்வதுண்டு, நாம் ஆசீர்வாதத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். கையை நீட்டி எடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறோம். அதை எப்படி எடுப்பது, எப்படி நம்ம வந்து சேர்வது என்பது ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். இப்படி செய்திகள் மூலம் உங்களோடு பேசுகிறார். அஸ்திவாரம் போட்டுக்கொண்டே உங்களது ஆவிக்குரிய வாழ்வை கட்டுங்கள். ஆவிக்குரிய வாழ்வை முதலில் கட்டுங்கள். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படும் காரியத்திற்கு கெஞ்சி கொண்டிருக்காதீர்கள், தொங்கிக் கொண்டிருக்காதீர்கள். செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யுங்கள். சுகத்திற்காக, செழிப்பிற்காக, சமாதானத்திற்காக ஏங்கின நீங்கள் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே சகலத்தையும் அடைவீர்கள். அது மட்டுமல்ல, இவைகளை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற வழியும் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் ஆவியானவரே உதவி செய்வார், வழி நடத்துவார். அவருக்குத்தான் தேவ சித்தம் தெரியும். என்ன தேவ சித்தம்? நம்மை பற்றி தேவ சித்தம் அவருக்கு தெரியும். நம்மளுடைய குணாதிசயம் ஆவியானவருக்கு தெரியும். இதை எப்படி திருத்துவது என்பது ஆவியானவருக்கு தெரியும். அவர் தானே உள்ளே வசிக்கிறார். நம்முடைய ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறார், சிந்தனையை பார்க்கிறார், உணர்வை பார்க்கிறார், தினம் பேச்சை கேட்கிறார். சுயமாக நம்மால் எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது. கற்றதை பிராக்டிஸ் பண்ணவும் நம்மளால் முடியாது. ஆவியான துணை வேண்டும், கிருபை வேண்டும். இதையும் நாளடைவில் கற்று தெளிவடையலாம். தேவனையும் அவரது ராஜ்யத்தின் செயல்பாடுகள் அறியாமலே இருந்தால் நம்ம யார் வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். நாம் ஏமாந்து போய்விடுவோம். அதற்கு வழி இல்லாமல் ஆண்டவரை இறுக பிடித்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வழி செய்யுங்கள், தெரிந்து கொள்ள வழி செய்யுங்கள், இந்த அறிவை ஏற்றுக்கொள்ள வழி செய்யுங்கள். 2 பேதுரு 1:3 வாசித்து பாருங்கள். அவரை அறிகிற அறிவை அடைய அடைய ஜீவனம், இந்த உலகில் வாழக்கூடிய ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் சொல்லுகிறது. கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கிடையாது, சகலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாம். தகப்பனே, மனக்கண்களை திறந்தமைக்கு ஸ்தோத்திரம். முற்றும் தேறினவன் ஒருவரும் இல்லை.
இன்னும் வேதத்தை தியானத்தோடு முறையாக நான் வாசிப்பேன். சபை கூடுதலை விட்டுவிட மாட்டேன். வார்த்தையை தியானிப்பதை விட்டுவிட மாட்டேன். இன்னும் விசுவாசத்தோடு செய்வேன். ஆவியானவர் பலத்தால் உங்களை அறிகிற அறிவில் தேறுவேன். இந்த அறிவு அடியானை சகல காரியத்திற்கும் இட்டு சொல்லும், சேகரித்து கொடுக்கும், ஆசீர்வாதம் தேடி வரும். கிறிஸ்துவின் வாழ்வின் மையத்தை புரிந்து கொள்ள உதவும். தேவ சித்தத்தில் மையத்தில் நான் நிற்பேன். அது எப்படி என்று கற்றுக்கொண்டு வருகிறேன், அறிக்கை செய்கிறேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒன்றை கண்டுகொண்டேன். எல்லா நேரத்திலும் எல்லா காரியங்களிலும் என்னை சுருக்கி அவரை எனக்குள் பெரிதாக்கி அவரையே காட்டுவேன். அவர் பெருகி கொண்டிருக்க இடம் தருவேன். நான் சிறுகிக் கொள்ள அனுமதி தருவேன். ஆமேன். ஹல்லேலூயா.